திரு ராஜீவ் காந்தி அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவரும் அயல்நாட்டு துறையில் பல்லாண்டு அயராது உழைத்தவருமான மாமனிதர் மணிசங்கர் ஐயர் மயிலாடுதுறை மைந்தரானதால் இந்த தொகுதி உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் செயல்படுவது இந்த தொகுதிக்கே ஒரு வரப்பிரசாதம். 18 ஆண்டுகளாக இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு இவர் ஆற்றியிருக்கும் பணிகள்தான் எத்தனை எத்தனை. எண்ணிலடங்கா சேவைகள் செய்து மக்கள் தொண்டர் என போற்றப்படும் மணிசங்கர் ஐயர் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த இடங்களில் மட்டுமே எவ்வளவு முன்னேற்றங்களுக்கு காரணமாய் இருந்திருக்கிறார் எனும் பட்டியலே மிக பெரியது. மணிசங்கர் ஐயர் அவர்கள் இந்த தொகுதிக்கு ஆற்றிய சீரிய பணிகளை 3 வகைப்படுத்தலாம். ஒன்று, நேரடியாக எம்பிலாட்ஸ் என்னும் பாராளுமன்ற உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் செய்துள்ள பணிகள். இரண்டாவதாக, அவர் மத்திய அமைச்சராக பணியாற்றுவதால் தன் நேரடி மேற்பார்வையில் உள்ள அமைப்புகளின் மூலம் இந்த தொகுதிக்கு அளித்துள்ள பணிகள். மூன்றாவதாக, வேறு பல துறைகளிலும் ஒரு பொதுநல உந்துணராக செயல்பட்டு வளர்ச்சி திட்டங்கள் இந்த தொகுதியில் நிறைவேற உறுதுணையாக பணியாற்றியது. மணிசங்கர் ஐயர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய இந்த பல வருடங்களில் இதுவரை தமது பாராளுமன்ற உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்ட நிதியின் மூலம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு ஆற்றியிருக்கும் நற்பணிகள் நம்மை வியக்கச் செய்யும். நிழலின் அருமை வெயிலில் சென்றால் தானே தெரியும். பரவலாக பூம்புகார் தொகுதியில் மணிசங்கர் ஐயர் அவர்கள் 74 இடங்களில் பேருந்து நிழற்குடைகள் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இப்பூ உலகை நீத்துச் சென்றோருக்கு கடைசி மரியாதை அளிக்க மணிசங்கர் ஐயர் பூம்புகார் தொகுதியில் மட்டும் 213 இடங்களில் மயான கொட்டகைகளும் ஈமக்கிரியை மண்டபங்களும் அமைத்துக் கொடுத்துள்ளார். போக்குவரத்து பாதைகள் தடைக்க மக்கள் தொண்டர் 16 சிறு மற்றும் பெரிய பாலங்கள் கட்ட நிதி ஒதுக்கியுள்ளார். 42 இடங்களில் தார் சாலைகள் மற்றும் சிமெண்ட் சாலைகள் அமைத்துக் கொடுத்துள்ளார். மாணவ மாணவியரின் நலனுக்காக 77 கல்விக்கூடங்களில் மக்கள் தொண்டர் வகுப்பறைகள், கழிப்பறைகள், சமையல் கூடங்கள், சுற்றுச்சுவர்கள் போன்றவற்றை கட்டிக் கொடுத்திருக்கிறார். அவர் மத்திய அமைச்சராக இருந்த போதும் மிக சாதாரண முறையில் எங்கள் மாணவிகளோடு பழகி தாராள மனதுடன் கணினியை வழங்கி அக்குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் வழிவகுத்தார். சில இடங்களில் எம்பிலாட்ஸ் திட்டத்தின் கீழ் சமுதாய கூடங்களும் கட்டிக் கொடுத்திருக்கிறார். மக்கள் தொண்டர் செய்துள்ள மற்றொரு வகை பணி இந்த தொகுதியில் ஓபிஜி எனர்ஜி, காவேரி கேஸ் பவர், பிபிஎன் பவர் ஜெனரேஷன் போன்ற மின் உற்பத்தி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டதில் உந்துணராக செயல்பட்டது. தான் பொறுப்பேற்றுள்ள பஞ்சாயத்தி ராஜ் அமைச்சரகத்தின் மூலம் இத்தொகுதி பஞ்சாயத்துகள் அதிக நிதிகளை பெற வகை செய்துள்ளார் மக்கள் தொண்டர். மத்திய அரசின் 100 நாட்கள் வேலை உறுதி திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு மக்கள் தொண்டர் உறுதுணையாக இருந்து அதன் மூலம் இந்த தொகுதியில் அனைத்து கிராமங்களும் வளர்ச்சி அடைந்து வருகின்றன. மக்கள் தொண்டரின் உறுதுணையால் சாலை பணிகள் சரித்திரம் காணாத அளவு செவ்வனே நடைபெற்றுள்ளன. நபார்டு திட்டத்தின் கீழ் சாலைகளும் பாலங்களும் அமைப்பதற்கு, நெடுஞ்சாலைத்துறை மூலம் புதிய சாலைகள் அமைப்பதற்கு, PMGSY திட்டத்தின் கீழ் இணைப்பு சாலைகள் அமைப்பதற்கு நிதியினை சாலை பணிகளுக்காக இவர் பெற்றுத் தந்துள்ளார். மேலும் மக்கள் தொண்டரின் பரிந்துரைப்படி மத்திய சாலை திட்டத்தில் பூம்புகாரிலிருந்து தரங்கம்பாடிக்கு செல்ல கடலோரமாக நெடுஞ்சாலை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்விதம் திட்டமிட்டு செயல்படுவதை தவிர அவசர நிலைகளிலும் செயல்படும் சூழ்நிலைகளையும் மணிசங்கர் ஐயர் வியக்கத்தக்க வகையில் கையாண்டுள்ளார். கடலின் சீற்றத்தால் 2004ஆம் ஆண்டு சுனாமி மக்களின் கண்ணீர் அலைகளாக உருவெடுத்தது.
அலை பொங்கியது போல் தயை பொங்கியது. மனம் நெகிழ்ந்து போன மணிசங்கர் ஐயர் உடனே அன்னை சோனியா காந்தியுடன் தன் தொகுதிக்கு விரைந்தார். உணவு, அரிசி, துணிமணிகள் என பல அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்திற்கு ஏற்பாடு செய்தார். மக்கள் தொண்டரின் முயற்சியால் பல அமைப்புகளும் நிறுவனங்களும் மீன்பிடி வலை, படகுகள், விசைப்படகுகள் முதலியவற்றையும் கொடுத்து உதவின. தரங்கம்பாடி கிராமத்தில் சுனாமி ஏற்பட்ட பிறகு தரங்கம்பாடி கிராம மக்களுக்கு மறுவாழ்வு தரும் வகையில் ஐயா வந்து வலை, பைபர் படகு, சைக்கிள், அன்னக்கூடை மற்றும் பிற பொருட்கள், அவசியமான பொருட்களை வழங்கி மக்களுக்கு மறுவாழ்வு கொடுத்ததுக்கு முதல்கனி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி ஒரு காலத்துல நம்ம பழையாறுல ஒரு ஹார்பர், அருமையான ஹார்பர் கட்டி கொடுத்தாங்களோ, அதே போல குறைந்த பட்சமாக இங்க பூம்புகாரிலையும் தரங்கம்பாடியிலையும் கட்டுறது அவசியம் என்று நான் சொல்லியிருக்கேன். மத்திய அரசின் ராஜீவ் காந்தி மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் மீனவர்களுக்கு நிரந்தர வீடுகள் கட்டித்தரவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. 2004 ஏற்பட்ட சுனாமியின் போது மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர் உடனடியாக வந்து நாகைமாட்டுள்ள அனைத்து கிராமத்திற்கும் அரசு மூலமாக சில சலுகைகளையும் சில உடனடி நிவாரணங்களையும் செய்து கொடுத்தார்.